எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போகுதுப்பா. ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருந்தா சரி. ஆமா, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஜப்பான்ல நடந்த விஷயம்தான். ஜப்பானுக்கு நீ தான் போயிட்டு வந்திருக்க. உனக்கு தான் எல்லாம் தெரியும். எனக்கு என்னப்பா தெரியும்? இப்போ உன்கிட்ட யாருக்கும் தெரியாத ஒரு உண்மைய சொல்ல போறேன். அப்படி என்ன உண்மை? குச்சி சாக்கியோனா. என்னது? குச்சி சாக்கியோனாவா? ஆமா. யார் அவ? பல வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல குச்சி சாக்கியோனான்னு ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. அவளை ஒரு சாமுராய் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அந்த சாமுராய்க்கு ஒரு நாள் போருக்காக அழைப்பு வருது. அதனால அவர் குச்சி சாக்கியோனாவை விட்டுட்டு அந்த போருக்கு கிளம்பிட்டாரு. 6 மாசம் கழிச்சு போர்லாம் முடிஞ்சோன்னா அவர் வீடு திரும்புறாரு. வீட்டுக்கு வந்த அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு. குச்சி சாக்கியோனா வேற ஒருத்தனோட தொடர்புல இருந்ததை பார்த்து சாமுராய் கோவத்தோட உச்சிக்கு போயிட்டாரு. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவரோட வாளை எடுத்து குச்சி சாக்கியோனாவோட வாய இந்த காதுல இருந்து இந்த காது வரையும் வெட்டிட்டாரு. அந்த இடத்துலயே துடி துடிச்சு குச்சி சாக்கியோனா இறந்துட்டா. அதுக்கப்புறம் குச்சி சாக்கியோனா ஒரு பயங்கரமான ஆத்மாவா மாறிட்டா. அவளோட ஆவி அந்த சாமுராயை கொன்னுடுச்சு. அந்த ஊர்ல உள்ள பசங்களை ஒவ்வொருத்தரையா கொன்னுச்சு. எப்படி கொன்னுச்சுன்னா, ஒவ்வொரு பசங்கள்கிட்டயா போய் தான் அழகா இருக்கிறானான்னு கேட்பா. அழகா இருக்கிறதா சொன்னா அவ முகத்துல உள்ள துணியை எடுத்துட்டு அவளோட கொடூரமான முகத்தை காட்டி இப்போ அழகா இருக்கிறனான்னு கேட்பா. அதுக்கு அந்த பசங்க அழகா இல்லைன்னு சொன்னா அந்த பசங்களை அந்த இடத்துலயே கொன்றுவா. ஒருவேளை அழகா இருக்குன்னு சொன்னா அந்த பசங்க வாயையும் அவ வாய் மாதிரியே வெட்டிடுவா. கேட்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருக்குப்பா. இந்த குச்சி சாக்கியோனாவோட ஆத்மாவை ஜப்பான்ல இருக்கிற நம்பூதிரிங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஆவியை அடக்கி அந்த ஆத்மாவை ஜப்பான்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த ஆத்மாவை வேற எங்கேயும் வைக்கல. நம்ம ஊர் இருக்குல்ல, நம்ம ஊரோட இந்த காட்டுல தான் வச்சிருக்காங்க. என்னப்பா சொல்ற? ஆமா, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. அட கடவுளே, கோவில மூடி இருக்கிற இந்த நேரத்துல எப்படிலாம் நடக்கணும்? சரியா சொன்ன. இந்த ஊர்ல இருக்கிறதே நரசிம்மர் கோயில் ஒண்ணுதான். அந்த கோவிலையும் இப்போ மூடி வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல இப்போ தெய்வ சக்தின்றதே இல்ல. இந்த நேரத்துல தப்பி தவறி அந்த ஆத்மா வந்துச்சுன்னா கூட இந்த ஊரே அழிஞ்சிரும். கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, இதை யார்கிட்டயும் நீ சொல்லிடாத. வா, இங்க இருந்து போலாம். இந்த காட்டுல யாருமே இல்ல. வா, இப்ப நம்ம ஜாலியா பால் விளையாடலாம். விளையாடலாம். இந்தா. சச்சோ. சரி, நீ இரு, நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடா. அங்க போட்ட பால் இங்க வந்து விழுந்திருக்கு. பால் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுடா. என்னடா ஆச்சு? பின்னாடி பாரு. தம்பி, நான் பாக்குறதுக்கு அழகா இருக்கனா? இப்போ சொல்லு, நான் பாக்குறதுக்கு அழகா இருக்கனா? சொல்லு. வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். என் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. வேண்டாம், என்ன விட்டுரு. என்ன தாத்தா இங்கே நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கடைக்கு போனோம், அதனால நின்னுகிட்டு இருக்கேன். சரி, அபிஷேக் எங்கேயாவது பாத்தீங்களா? இதோ நான் இங்க இருக்கேன். என்ன தாத்தா, சொல்றதெல்லாம் புரிஞ்சிச்சுல, கிளம்புறல? இந்த விஷயம் மட்டும் பின்னாடி இருக்கிறவளுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம 2 பேரையும் ஓட ஓட விரட்டி அடிப்பா. தாத்தா, உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? போய் வாங்கிட்டு வா தாத்தா. சரி, என்ன 2 கவுட்டரு அவ்வளவுதானே? இல்ல சைடிஷ்லாம் ஏதாவது வாங்கணுமா? அப்புறம் என்ன மறுபடியும் கடைக்கு அனுப்பாத.
யோ நீயே காட்டி கொடுத்துருவ போல போயா. என்ன அபிஷேக், தாத்தா கிட்ட என்ன சொன்ன? அதுவா சத்தியா, என்ன சொல்றது, தாத்தாவை கடைக்கு தான் அனுப்பினேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி. நீ போ. அப்பா தப்பிச்சண்டா சாமி. ஏன் வெளியவே நிக்கிற, உள்ள வா. ஆ, யாருப்பா இது, உன் ஃப்ரெண்டா? இல்ல அத்தை, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஓ, இவ தான் அந்த பொண்ணா? உள்ள வாமா, இரு நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். எப்படியோ அத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க. இனிமே நம்ம கல்யாணம் பண்ணிக்க எந்த தடையுமே இல்லை. கண்டதும் காதலா, கட்டாது பாவலா, உன் கூட ஜோடி சேர வந்தே அவலா. కుక్కరకు సేవలా, కొలికి నీ కావలా, నమ్మోడు కూటని దాడు మెసలా. I want to marry you mama, I want to marry you mama. కండదు కాదలా, కటదే బావలా, ఉన్ కూడా జోడి సేర వందే అవలా. I want to marry you mama, I want to marry you mama. சினிமா தியேட்டருக்கு வரும் முன்னமே டீசர் வெளியாவதில்லையா? மேரேஜ் நடக்கும் முன்னே ஹனிமூனு தான் போலாமா ஜாலியா? நீ எடக்கு மடக்கா பேசி என்ன இழுக்க பாக்குற, நான் முடிச்சு ஒண்ணு போட முன்னே அவுக்க பாக்குற. நான் கடகடனு மலை மேல ஓடுற வண்டி, நீ கிளம்பிடாம எதுக்கு இப்போ அடிக்கிற நொண்டி? I want to marry you mama, I want to marry you mama. கண்டது காதலா, கட்டாதே பாவலா, உன் கூட ஜோடி சேர வந்தே அவலா. I want to marry you mama, I want to marry you mama, I want to marry you mama, I want to marry you mama. இந்தாமா. தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்று சொல்லலாமா? என்னம்மா சொல்லு. எங்க ஊர்ல பாட்டியோட பெரிய வீடு இருக்கு. இப்போதைக்கு என் தாத்தாவும் அண்ணனும் அந்த வீட்ல இருக்காங்க. அந்த வீட்ல நிறைய பேர் தங்குறதுக்கு இடம் இருக்கு. நீங்களும் வாங்க ஆண்டி. இல்லம்மா, என்னால இந்த வீட்டை விட்டுட்டு வர முடியாது. ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக வாங்க ப்ளீஸ். அப்ப சரி, நீ இவ்வளோ கூப்பிடுறனால வரேன். இதுதான் ஆண்டி எங்க வீடு, வாங்க உள்ள. ஆ. தாத்தா. வாமா திவ்யா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? இப்பதான் இந்த தாத்தாவை பார்க்கணுன்ற நினப்பு உனக்கு வந்திருக்கா? தாத்தா அழாதீங்க தாத்தா, நான் இனிமே இங்கே தான் இருப்பேன். சரிம்மா, நீ இனிமே இந்த வீட்லயே இருமா. ஏய் திவ்யா, எப்ப வந்த? இப்பதானே வந்தேன். நல்லா இருக்கியா? ஆமா, அப்படியே நல்லா இருந்துட்டாலும். அண்ணே, நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல, அது இவர்தான். அது அவங்களோட அத்தை. சரிம்மா, தாராளமா அவங்களும் இந்த வீட்டில் இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. ஆமா, சத்யா எங்க? அவ இங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். திவ்யா, எப்படி இருக்க திவ்யா? நான் நல்லா இருக்கேன் சத்யா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் ஜம்முன்னு இருக்கேன். பின்னாடி நிக்கிறது யாரு? இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன், அது அவரோட அத்தை. ஓ, வணக்கங்க. ஆ சரி, இவங்களுக்கு ரூம் எங்க இருக்குன்னு காட்டுறியா? ஆ, உள்ள வாங்க. உன் பேர் என்ன? காமாட்சி தான். சரிம்மா காமாட்சி, நீ உள்ள போ. போது பாரு ஜப்பான் மூஞ்சி. ஐயா ஒரு நிமிஷம். என்ன தம்பி, இந்த கோவில் ஏன் என் மூடியே கிடக்கு? நீ ஊருக்கு புதுசா? ஆமாங்க ஐயா. இந்த கோவிலை மூடி 7 வருஷம் ஆக போகுது. 7 வருஷமா? ஆமாப்பா. ஏன் என் மூடி இருக்கு?
இந்த ஊர் எம்எல்ஏ ஏதோ ஒரு பிரச்சனைனால இந்த கோயிலை இழுத்து மூடிட்டாரு. அதனால தான் இந்த கோவில் மூடியே கிடக்கு. இது என்ன கோவில்யா? நரசிம்மர் கோவில். சரிங்க ஐயா, அப்ப நான் வரேன். என்னடா இது, வந்து 1 மணி நேரம் ஆகுது, ஒரு பஸ்ஸை கூட காணோம். வர வர ஊர் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. என்னத்த சொல்ல. அண்ணே, வாடா முத்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. சரி, என்ன இந்த பக்கம்? இல்லைண்ணே, நானும் பஸ்ஸுக்கு தான் வந்தேன். நீங்க நிக்கிறத பார்த்தேன், அதான் உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி, என்ன பேச போற? அண்ணே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட்டுண்ணே. என்ன டவுட்டு? கைக்கு முடி முளைச்சா கை முடின்றாங்க, காலுக்கு முடி முளைச்சா கால் முடின்றாங்க, நெஞ்சுக்கு முடி முளைச்சா நெஞ்சு முடின்றாங்க. டேய், நீ அடுத்து என்ன கேட்க போறன்னு தெரியுது, ஒழுங்கா வாய முடிரு. அது இல்லைண்ணே, அப்போ முகத்துக்கு முடி முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும், ஏன் தாடி மிஸ்ன்றாங்க? டேய், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீ யார்கிட்டடா கத்துக்கிட்டு வர? இல்லைண்ணா, எனக்கு இந்த சந்தேகத்தை இப்பவே தீர்த்து வைங்க. கண்டிப்பா தீர்த்து வைக்கணுமா? ஆமாண்ணே, தீர்த்து வைங்க. சரி, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி நில்லு. எதுக்குண்ணே? திரும்பி நில்லு சொல்றேன். திரும்பி நின்னுட்டேன். அட நாசமா போறவன் அடிச்சு புட்டானே. இனிமே இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்டா கொலை பண்ணிடுவேன். கேக்குறானா கேள்வி? பிளேடி ஃபுல். அவ திரும்ப வந்துட்டா. யார சொல்றீங்க? குச்சி சாக்கியோன்னு சொல்றேன். என்ன? ஆமா, உடனே நம்ம இந்தியாவுக்கு போனோம். அப்ப வாங்க, உடனே கிளம்பலாம். வா, போகலாம். வா. ஆ? ஆ, ஆ. ஆ. தம்பி, யார் நீங்க? நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கேனா? இருக்கீங்க. இப்ப சொல்லு, நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கேனா? சத்யா, சொல்லு திவ்யா. நான் நம்ம ஊருக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது. இங்க சுத்தி பார்க்குற இடம் உனக்கு ஏதாவது தெரியுமா? இந்த ஊர்ல சுத்தி பார்க்குற இடமா? இந்த இடத்துல சுத்தி பார்க்க ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அதுவும் காடு தான். காட்டுல போய் நீ என்னத்த சுத்தி பார்க்க போற? ஓ, இது போதுமே. தேங்க்ஸ் சத்யா, நான் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். நைட்ல தனியா போகாத, நில்லு. சொல்ல சொல்ல கேட்காம போறாளே. வாவ், நைட்ல இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. என்ன இது? ஏதோ பாட்டில் மாதிரி இருக்கு. இதை யார் அந்த காட்டுல போட்டிருப்பா? எனக்கு சொந்தமான பொருளை எடுத்த உன்னை விட மாட்டேன். என்னம்மா ஆச்சு? எனக்கு சொந்தமான பொருளை எடுத்த உன்னை சும்மா விட மாட்டேன். என்னது, இது உனக்கு சொந்தமான பொருளா? ஆமா, என்னோட பொருளை எடுத்த உன்னை உயிரோட விட மாட்டேன். விடு என்ன, விடு. என்னையவா தூக்கி அடிக்கிற? உன்னை அழிக்காம விட மாட்டேன். நான் திரும்ப வருவேன்.
திவ்யா, யார் அந்த ஆவி? அது எதுக்காக உன்னை காப்பாத்தணும்? பதில் சொல்லு. எங்க போற? யாருன்னு கேட்டல, இவதான் என் அக்கா, என் கூட பிறந்தவ மாதவி. சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாம நாங்க 2 பேரும் தாத்தாவோட வளர்ப்புல தான் வளர்ந்தோம். எங்களை தாத்தா தான் வளர்த்தாரு. நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். நுயிரே, நுயிரே, யாவும் நீதானே. கண்ணிரண்டில் நீரிந்து பார்வை தந்தாயே. உறவென்று சொன்னால் நீதானே. உதிரத்தில் ஊதும் பூந்தேனே. தவமும் வரமும் நீயே. வலியும் மருந்தும் நீயே. உயிரினில் கலந்த என் தாயே. தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம். தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் செல்ல தங்கம் தங்கம் சொக்க தங்கம். அப்புறம் கொஞ்ச நாளா கோவில்ல மர்மமான முறையில எல்லாரும் சாக ஆரம்பிச்சாங்க. டெய்லியும் ஒரு நாள் கோவில்ல ஒருத்தரா இறந்து போக ஆரம்பிச்சாங்க. அதனால எங்க ஊர் தலைவர் எம்எல்ஏ கிட்ட சொல்லி அந்த கோவிலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த கோவில்ல நடந்த மர்மமான கொலைகள்ல என் அக்காவும் இறந்துட்டா. ஆனா அவளோட ஆவி இன்னும் இந்த வீட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ என்னை இந்த சாத்தான் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கா. அட, இந்த புக்கு இது என் அக்கா மாதவி யூஸ் பண்ற டைரியாச்சே. இந்த டைரி எப்படி இங்க வந்துச்சு? அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒவ்வொரு நாள் நடக்கிறதையும் அவ டைரியில நோட் பண்ணி வைப்பா. ஆனா இதுல இப்ப என்ன இருக்குன்னு தெரியலையே. திவ்யா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என் படிப்பு விஷயமா ஊர் தலைவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா, பார்த்து போயிட்டு வாக்கா. ஹலோ, என்னாச்சு? அந்த கோவில்ல மூடுறதுக்கு உத்தரவு வந்துச்சா? இன்னும் நிறைய கொலையை செஞ்சு அந்த கோவில்ல பணங்களை தூக்கி போடுங்க. எப்போ அந்த கோயில இழுத்து மூடுறாங்களோ அப்பதான் அந்த கோயில்ல உள்ள நகை சொத்து எல்லாமே நான் எடுக்க முடியும். சீக்கிரமா அந்த கோவிலை இழுத்து மூடுறதுக்கான வேலையை பாருங்க. என்ன சொல்றது புரியுதா? எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சிருங்க. நீ இவ்வளவு மோசமானவனா? மாதவி, நீ எப்பமா வந்த? அப்ப அந்த கோவில்ல நடக்கிற கொலைக்கு எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? இப்பவே உன்னை பத்தி ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்றேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், என்ன விடு. இங்க இருந்து நீ உயிரோட போனா தானடி என்ன பத்தி சொல்றதுக்கு. ஏய், இவ கதையை முடிடா. ஏய், சாவுடி. என்ன பத்தி வெளியே சொல்ல போறியா? செத்து போடி. ஏய், இவளை தூக்கிட்டு போய் அந்த நரசிம்மர் கோயில்ல வீசிரு. இவ அந்த கோயில்ல சேர்த்ததா இருக்கட்டும். அப்போ உங்க அக்காவை உங்க ஊர் தலைவர் தான் கொன்னாரா? ஆமா, அவர் இவ்வளவு மோசமானவரா இருப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, உங்க அக்கா அந்த தலைவர் பேசினத வீடியோ எடுத்ததா சொன்னாங்களே, அந்த போன் எங்க இருக்கு? ஆமா, அந்த போன் இருக்கு. எங்க அக்காவோட உடம்பு அந்த கோயில்ல போனமா இருக்கும்போது அவகிட்ட அந்த போன் இருந்தது. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் அதை திரும்பி வாங்கி அவளோட பீரோலயே நான் பத்திரமா வச்சிருக்கேன். அவளோட ஞாபகார்த்தமா இந்த ஒரு பொருளை தான் நான் வச்சிருக்கேன். இந்தா. நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த காரணத்துக்காக தான் அந்த கோயில மூடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூடப்பட்ட கோயிலை நான் உடனே திறக்கிறேன். இத நம்ம ஊர் எம்எல்ஏ கிட்ட காட்டி மறுபடியும் அந்த கோயிலை திறக்க வைக்கிறேன். என் அக்கா இறந்து போனதுல இருந்து இந்த போனை நான் ஒரு நாள் கூட ஓபன் பண்ணி பார்த்ததில்ல. இதுல பேட்டரி, சார்ஜர் எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? இருக்கு. இந்த போன்ல முதல்ல அந்த வீடியோ இருக்கான்னு செக் பண்றேன். ஓ மை காட், நல்ல வேலை இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த மூடப்பட்ட கோயிலை திறக்க ஒரு வழி கிடைச்சிருச்சு.
ஐயா சொல்லுங்க. ஐயா, அந்த கோயில நீங்க மூடி இருக்கீங்களே, அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, இந்த ஊரோட தலைவர் தான். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. ச்சே, கோவில் நகையெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா மொத்தமா சீல் வச்சு நம்ம உள்ளே நுழைய முடியாதபடி பண்ணிட்டாங்க. இனிமே நம்மளால அந்த நகைங்களெல்லாம் எடுக்கவே முடியாது. ஏதோ பின்னாடி நின்ற மாதிரி இருந்தது. ம். என்ன வீடு. என்ன அநியாயமா கொலை பண்ணிட்டியேடா. ஆ, என்ன மன்னிச்சிரு, என்ன விட்டுரு. நீலாம் உயிரோடவே இருக்க கூடாது, சாவுடா. ஆ, ம். அவன் இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு எனக்கு தெரியாது. கவலைப்படாத. இந்த ஊர் கோயிலை திறக்க நான் அனுமதி கொடுக்கறேன். எவ்வளவு சீக்கிரம் திறக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திறக்க ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. அப்பதான் இந்த ஊருக்கு நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க. வர வெள்ளிக்கிழமையே கோவிலை திறக்க நான் அனுமதி கொடுக்கறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த ஊருக்கு விடிவு காலம் பிறந்துடுச்சு. துஷ்ட சக்தியோட ஆட்டம் அடங்குற நேரம் வந்துருச்சு. ஜெய் நரசிம்மா. ஐயா, நாங்க இங்க எனக்கு எல்லாம் தெரியும். அந்த வாய் கிழிஞ்ச கொடூரமான சாத்தானை பிடிக்க தானே வந்திருக்கீங்க. ஆமாங்க ஐயா, எனக்கு இந்த நாட்டுல யாரையும் தெரியாது. நீங்க தான் எனக்கு உதவணும். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த சாத்தானை எதுக்கு நீங்க இங்க கொண்டு வந்து வச்சீங்க? எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. யாருக்கும் தெரியாம தலைமறைவா ஒரு குகைக்குள்ளதான் அந்த ஆத்மாவை நாங்க வச்சுட்டு போனோம். ஆனதுள்ள துஷ்டவசமா அந்த ஆவி வெளியே வந்துடுச்சு. இப்போ அந்த சாத்தானுக்கு ஒரு ஆத்மா தேவை. அமாவாசை அன்னைக்கு ராத்திரி சரியா 1 மணிக்கு ஒரு கன்னி பெண்ணோட ஆன்மா வேணும். அந்த ஆன்மா மட்டும் அதுக்கு கிடைச்சிடுச்சுன்னா அப்புறம் எந்த சக்தியாலையும் அதை அழிக்க முடியாது. அதை தடுக்கிறதுக்கு முதல்ல அந்த ஆத்மாவை நம்ம பிடிச்சாகணும். எனக்கு நீங்க உதவி செய்வீங்களா? கண்டிப்பா செய்யறேன். வாங்க கிளம்பலாம். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும். இந்த காட்டுக்குள்ளதான் அந்த ஆவி எங்கேயாவது சுத்திட்டு இருக்கோம். என்ன பிடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? உங்களால் அது முடியாது. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. ம். ம். ஆ, ஆ, அப்பா, ம். வா, இங்க இருந்து போயிடலாம். இல்லைன்னா இந்த சாத்தான் நம்மளையும் அழிச்சிரும். ம். எங்க அப்பாவை அந்த சாத்தான் கொன்னுடுச்சு. அந்த சாத்தானை நான் சும்மா விட மாட்டேன். நீ ஒன்னும் வருத்தப்படாத. அந்த சாத்தான் அழிக்க உனக்கு நான் துணையா இருக்கேன். நீ ஒன்னும் வருத்தப்படாத. உங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த சாத்தானுக்கு தேவையான அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் இரு. அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு எங்களுக்கு காட்டு. யாரும் நீங்க? நான் தான் நம்ம ஊரு நரசிம்மர் கோவில் பூசாரி. சொல்லுங்க பூசாரி, உங்களுக்கு என்ன வேணும்? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த வீட்ல நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு சரியா ராத்திரி 1 மணிக்கு பிறந்த பெண் சிசு யாரு? என் பேத்தி திவ்யா பிறந்த நாள கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஐயா, உங்க பேத்தி உயிருக்கு ஆபத்து. என்ன சொல்றீங்க பூசாரி? ஆமா, இந்த ஊர்ல அலைஞ்சிட்டு இருக்கிற கொடூரமான சாத்தான் குச்சி சாக்கியோனா நான் சொன்ன நேரத்துல பிறந்த இந்த பொண்ணை தான் குறி வச்சிருக்கா. இவளோட ஆத்மா கிடைச்சிட்டா குச்சி சாக்கியோனாவ எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாதுன்னு அவ உங்க பேத்தியை தான் குறி வச்சிருக்கா. நாளைக்கு நம்ம ஊர் நரசிம்மர் கோவில் திருவிழா. 7 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற முதல் திருவிழா. நாளைக்கு நரசிம்மருக்கு சக்தி வரத்துக்குள்ள உங்க பேத்திய கொன்னாகணும்னு அந்த சாத்தான் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ இந்நேரத்துக்கு உங்க பேத்திய கொல்ல வந்திருக்கணுமே. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா சாமி,
நீங்க சொல்ற மாதிரி அந்த சாத்தான் என்ன கொல்ல வந்துச்சு. ஆனா என் அக்கா தான் என்ன காப்பாத்துனா. உங்க அக்காவா? சாதாரண மனுஷனால அந்த சாத்தானை எதிர்த்து எப்படி போராட முடியும்? என் அக்கா இறந்து 7 வருஷம் ஆகுது சாமி. என்னம்மா சொல்ற? ஆமா சாமி, அவளோட ஆத்மா தான் என்ன அந்த சாத்தான் கிட்ட இருந்து காப்பாத்துச்சு. இது உனக்கு சாதகமான விஷயம்தான். உன் அக்கா உனக்கு காவலா இருக்கிற வரையும் அந்த சாத்தானால உன்னை நெருங்க முடியாது. ஆமா சாமி. கவலைப்படாத. உன் அக்கா இந்த வீட்டுல இருக்கிற வரையும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாத. உனக்கு இந்த வீடு தான் பாதுகாப்பு. சாமி, நீங்க இந்த பொண்ணுக்கு இங்கேயே பாதுகாப்பா இருங்க. நான் அந்த ஆவியை அடக்கிறதுக்கு கோவில்ல நான் செய்ய வேண்டியதை செய்யறேன். சரி, பத்திரமா போ. சீக்கிரம்ப்பா, சீக்கிரம் வேலையை முடி. நாளைக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ண. சரிங்க ஐயா. 7 வருஷம் கழிச்சு நாளைக்கு தான்ப்பா திருவிழா நடக்க போகுது. ஆமாங்க ஐயா, திருவிழா நல்லபடியா நடக்கணும். இந்த கோவிலை திறந்தாதான் இந்த ஊருக்கே புது வெளிச்சம் அந்த மாதிரி இருக்கும். ஆமாப்பா. நான் அந்த பொண்ணோட ஆத்மாவை அடையணும். எனக்கு தடையா இருக்கிற முதல்ல ஒன்னு அழிக்கிறேன். போங்க, போய் அந்த ஆவியை இங்க இழுத்துட்டு வாங்க. என்ன விடு. என்ன எதுக்காக இங்க வர வச்ச? உன்னை அழிக்கிறதுக்கு. வேண்டாம், என் தங்கச்சியை விட்டுரு. இனிமே உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். அக்காவோட போட்டோ எப்படி கீழே விழுந்துச்சு? புரிஞ்சிடுச்சு. உங்க அக்கா மோட்சம் அடைஞ்சிட்டா. என்ன சொல்றீங்க சாமி? ஆமா, உடனே அந்த ஆவிய கட்டுப்படுத்தி ஆகணும். என் கூட வாங்க. உங்களால தப்பிக்க முடியாது. இப்பவே உன் கதையை முடிக்கிறேன். ஓம். என்ன விடு. இந்த ஆவியை இப்ப நான் கட்டி போட்டிருக்கேன். பல வருஷமா நான் இருந்த தவத்தை வச்சு இந்த ஆவியை இப்ப நான் கட்டி இருக்கேன். இன்னைக்கு திருவிழா முடிகிற வரையும் இந்த ஆவியால இந்த இடத்த விட்டு எங்கேயும் நகர முடியாது. சூரியன் உதிச்சிருச்சு. இந்த சாத்தானை நான் பாத்துக்கிறேன். நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு தைரியமா வீட்டுக்கு போ. சரிங்க சாமி. உன்னால அந்த பொண்ணை காப்பாத்த முடியாது. திவ்யா, உனக்கு எதுவும் ஆகலல்லம்மா? இல்ல தாத்தா, எனக்கு ஒன்னும் ஆகல. தாத்தா, என்னாச்சு தாத்தா? திடீர்னு எதுக்கு திவ்யாவை பார்த்து இப்படி எமோஷனல் ஆகுறீங்க? சத்யா, நம்ம திவ்யா உயிருக்கு ஆபத்து. என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாமா, இந்த ஊர்ல கொடூரமான சாத்தான் அலைதான் நம்ம திவ்யாவோட ஆத்மாவை அடையறதுக்காக அவளை கொல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம திவ்யாவோட ஆத்மாவை அடைஞ்சிட்டா அந்த சாத்தானுக்கு அழியா வரம் கிடைக்குமா? அதான் நம்ம ஊர் பூசாரி திவ்யாவை காப்பாத்துறதுக்காண்டி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆனா மாதவியோட ஆத்மா திவ்யாவை காப்பாத்திட்டு இருந்துச்சு. என்ன தாத்தா சொல்றீங்க? மாதவி அக்காவோட ஆத்மாவா?
ஆமா சத்யா, இப்போ மாதவியோட ஆத்மாவையும் அந்த சாத்தான் மோட்சம் அடைய வச்சிருச்சு. இப்போ அந்த சாத்தான சாமியார் தான் கட்டி போட்டு வச்சிருக்காரு. இவ்ளோ நடந்திருக்கா? ஆமா சத்யா. தாத்தா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த சாத்தானால திவ்யாக்கு எந்த பிரச்சனையும் வராது. திவ்யா, நீ இந்த வீட்லயே இரு. நான் போய் சாமியாரை பார்த்துட்டு வரேன். நீ ஜாக்கிரதையா இங்கேயே இரு. பார்த்து விக்ரம். ஐயையோ, என்னம்மா இது, புதுசா சாத்தான்லாம் அலையுதுன்னு சொல்றாங்க. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ வாங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு ஓடிடுவோம். என்னது, ஓடி போயிருவோமா? அடே, உன் வயசு என்ன, என் வயசு என்ன? ஐயோ அம்மா, இந்த வீட்டை விட்டு கொஞ்ச நேரம் வெளியே இருக்கலாமேன்னு சொன்னேன். அது என்னையே கட்டி வச்சிருக்கியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஐயா, இந்த சாத்தானை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்களா? இல்ல, திருவிழா முடியிற வரையும் இந்த சாத்தானை நான் கட்டி போட்டிருக்கேன். திருவிழா முடிஞ்சிட்டா இந்த சாத்தான் அழிஞ்சிரும். அதனாலதான் இத திருவிழா முடியிற வரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். இந்த ஊர்ல தெய்வ சக்தி இல்லைன்னு தானே நீ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க. நரசிம்மருக்கு சக்தி வந்தோன இந்த ஊர்ல ஒரு துஷ்ட சக்தியும் வாலாட்ட முடியாது. நீயும் எரிஞ்சு சாம்பல் ஆயிருவ. நீ அழியறதுக்கு தயாரா இருந்துக்கோ. ஏய், என்னைய வாழிக்க போறீங்க? சாமி, இனிமே என்ன யாராலையும் தடுக்க முடியாது. இப்பவே அந்த பொண்ணை கொன்னு அலியா வர்த்தனை அடையிறேன். சாமி எழுந்துருங்க. சாமி, சாமிக்கு என்னாச்சு? அந்த சாத்தான் சாமிய கொலை பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. என்ன? ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ சத்யா, அந்த சாத்தான் அங்கதான் வந்துட்டு இருக்கு. என்ன? ஆமா, இப்போ போன்ல பேசலாம் டைம் இல்ல. நீ உடனே திவ்யாவை கூட்டிட்டு நரசிம்மர் கோயிலுக்கு வா. மிச்சம் எல்லாத்தையும் நேர்ல பேசிக்கலாம். நீ உடனே திவ்யாவை கூட்டிட்டு வா. சரி, நான் உடனே கூட்டிட்டு போறேன். திவ்யா, நீ கிளம்பு. என்னாச்சு சத்யா? இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்ல, வா. ஏய், என்னடி ஆச்சு? சத்யா, என்னம்மா ஆச்சு? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். சரி, நானும் கோயிலுக்கு போறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த சாத்தான் அடக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நானும் வரேன். ஊரே ஜொலிக்குதையா கோவிலை திறந்ததும். கோவில் மணி ஓசையிலே சாத்தானே ஓடிடும். வானம் இடி இடிக்க பூமி நடு நடுங்க. நீ திரும்ப வர வேண்டும் இந்த கோவிலுக்கு. நரசிம்மையா, எங்கள் நரசிம்மையா, இடி முழுங்க இங்கு வாருமையா. பக்தரை காக்க இங்க வாருமையா. உன் சக்தியை காட்ட இங்க வாருமையா. ஜெய் ஜெய் நரசிம்மா, வெற்றி பெரு நரசிம்மா, அருள் கொடு நரசிம்மா, திரும்ப வா நரசிம்மா. நரசிம்மையா, எங்கள் நரசிம்மையா, இடி முழுங்க இங்கு வாருமையா. அருள் கொடுக்கும் நரசிம்மையா, நீ காவலுக்கு வாருமையா. ஓ ஊரே கொண்டாட திருவிழா நடக்குதையா. கோவிலை திறந்ததுமே ஊரே ஜொலிக்குதையா. சூழ்ச்சியின் வேரையும் பாவிகள் தலையையும் மறுக்க இறங்கி வா நரசிம்மையா. வாருமையா எங்கள் நரசிம்மையா, வாருமையா எங்கள் நரசிம்மையா. திவ்யா, சீக்கிரம் என் கூட வா. என் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. சீக்கிரம் வா. விக்ரம், எனக்கு பயமா இருக்கு விக்ரம். பார்த்து கீழே பார்க்காம பொறுமையா நடந்து வா. கீழே பார்த்தாதான் உனக்கு பயம் வரும்.
சீக்கிரமா இந்த வழியா அந்த சைடு போயிடலாம் வா. நில்லுங்க, உங்களால என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கடவுளே நீ தான் காப்பாத்தணும். இந்த கட்டுல அந்த சாத்தானை எப்படியாவது கொண்டு வரணும். சீக்கிரம் இந்த பக்கமா வாங்க. என்ன அழிக்கிறதுக்காக மந்திர கட்டு போட்டிருக்கியா? ஆ விக்ரம், என்னாச்சு? ஏய், ஆ ஏய் என்னையா தடுக்கிற? ஆ இன்னையோட உன் கதை முடிஞ்சது. ஏய், ஏய் நில்லு. ஏய், அவளை எதுவும் பண்ணாத, விட்டுரு. ஆ சத்யா, இனிமே உன்னை யார் காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். என்ன விட்டுரு. திவ்யா உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல விக்ரம், அந்த சாமி தான் உங்களை காப்பாத்தி இருக்கு.